இந்த பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்படுகிறது. 88வது நிதிநிலை அறிக்கையாக தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள இந்த பொருளாதார ஒரு மந்தம், நெருக்கடி, நாடு தற்பொழுது எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையானது வழக்கமான நிதிநிலை அறிக்கையிலிருந்து மாறுபட்டு தீர்வுகளை முன்வைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த நிதிநிலை அறிக்கையானது எவ்வாறு இருக்கும்? அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவு ஒரு சவாலான காலகட்டத்தில் தான் பிரசன்ட் பண்ணப்பட இருக்கிறது. 2025 பார்க்கும்போது, அதாவது இது இந்தியா பொருளாதாரத்தை இரண்டு விதத்துல பார்க்கலாம். ஒண்ணு அடித்தளம் இந்திய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 7.424% ஒரு உயர்ந்த வளர்ச்சி பாதையில் தான் இருக்கு. இதர இண்டிகேட்டர்ஸ், அதாவது பொருளாதாரத்தை அளவிடக்கூடிய விஷயங்கள், அதாவது இன்ஃபிளேஷன் குறைந்திருக்கு, வட்டி விகிதம் குறைய துவங்கி இருக்கு, இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அடித்தளம் வலுவாக இருக்கு. ஆனா 2025 நாம் சந்தித்த சவால்கள் அனைத்துமே வெளிநாட்டிலிருந்து வந்த சவால்கள். முதலாவதாக ட்ரம்ப் உடைய அந்த டாரிஃப் வரி விதிப்பு, அடுத்ததாக இந்தோ அமெரிக்கா அந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது இன்னும் இழுபறியில் இருக்கு. யுக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு. ஈரான்ல கிரைசிஸ் துவங்கிருக்கு. அங்கிருந்து ரஷ்யால இருந்து வாங்கக்கூடிய எண்ணெய்க்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இது போன்ற பல விஷயங்கள், அதாவது முதலீட்டாளர்கள், பங்குச்சந்தை போன்ற முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பல்வேறு காரணங்களுக்காக வெளியேறி வருகிறது. அது ஒரு டாலருடைய மதிப்பு, ரூபாயுடைய மதிப்பை வீழ்த்தி வருகிறது. அதனால இந்தியாவுடைய சவால்கள் தற்பொழுது பார்க்கும்போது முழுக்க வெளிநாட்டிலிருந்து நம்ம மீது எரியப்பட்ட ஏவுகணைகளாக தான் பார்க்கிறோம். ஆனா அடித்தளம், அதாவது ஐசோலேட்டா பார்க்கும்போது, இந்தியாவை பொறுத்தளவுல தனித்தன்மையாக பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கு. பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள், IMF இருக்கட்டும், இல்ல பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார்கள். கடந்த வாரம் கூட ஐரோப்பிய யூனியன் அந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் போது IMF நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். கோபாலகிருஷ்ணன், இந்த ஐரோப்பிய யூனியனோட அந்த வர்த்தக ஒப்பந்தமானது நம்ம இந்த அமெரிக்க வரி விதிப்பினால் ஏற்பட்டுள்ள அந்த பாதிப்புகளுக்கு ஒரு 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 மருந்தாக, ஒரு சின்ன தீர்வாக இருக்குமா சார்? அது கண்டிப்பா இருக்கேன். எதனால அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தளவுல இந்தியா ஒரு இறக்குமதி சார்ந்த நாடு. ஏற்றுமதிகள் குறைவு. ஏற்றுமதி அப்படிங்கிறது பார்க்கும்போது மருந்து ஏற்றுமதி, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ், அப்புறம் இது போன்ற ஆடை அணிகலன்கள், டைமண்ட்ஸ், இது போன்ற விஷயங்கள் தான் ஏற்றுமதிங்கிறது இருக்கு. அமெரிக்க வரி விதிப்பினால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது அந்த பொருட்கள் வணிகம். அதாவது திருப்பூர்ல இருந்து போகக்கூடிய ஆடை அணிகலன்கள், தூரத்துல இருந்து போகக்கூடிய டைமண்ட்ஸ், இது போன்ற பொருட்களுடைய உற்பத்தி ஏற்றுமதி அப்படிங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஐடி சர்வீசஸ் இது வராது, இந்த டாரிஃப்ல வராதனால ஐடி நமக்கு பெரிய ஆபத்து இல்லை. அதனால இப்போ புதிய சந்தை உருவாக்குவதற்கு இந்த யூரோப்பிய யூனியன் கூட அந்த டீல் கை கொடுக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவை மட்டுமே நம்பி, சில நிறுவனங்கள் வால்மார்ட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கு. அதாவது ஒரே நிறுவனத்தை நம்பி வியாபாரம், வர்த்தகம் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. அதனால இருக்கிற நிறுவனங்களுக்கு, இந்த துறைகளுக்கு ஐரோப்பிய புதிய சந்தைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்போ இது போன்ற சூரத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், திருப்பூர்ல இருக்கக்கூடியவர்கள் வேறு சந்தைகளை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அது உடனடியாக இல்லைனாலும் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும். அதற்கு முக்கியமான காரணம் இந்த யூரோப்பியன் யூனியன் கூட உண்டான இந்த வர்த்தக ஒப்பந்தம் தான். ஓகே சார். கோபாலகிருஷ்ணன், இன்னொரு முக்கியமானது இந்த MSME என்று அழைக்கக்கூடிய இந்த சிறு குறு நடுத்தர தொழில்துறை தான் இந்த அமெரிக்காவோட அந்த வரி விதிப்பால் அந்த தோல் பொருட்கள் உற்பத்தி, ஜவுளி பொருட்கள் உற்பத்தி, இந்த கற்கள், வைரம், ரத்தின கற்கள் உற்பத்தி, இந்த தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த MSME-யை அவங்க மீட்டெடுப்பதற்கு ஒரு தொகுப்பு நிதி, ஒரு புதிய சலுகை திட்டங்கள், எங்களுக்கு சில மானியங்கள் வழங்க வேண்டும் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க. அது சாத்தியமாகுமா?
அதாவது அந்த எம்எஸ்எம்இக்குள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு சாத்தியம்தான். ஏன்னா எல்லாரையும் கவர் பண்ணுவாங்கிறது தெரியல. இப்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க இந்த டாரிஃப், ட்ரம்புடைய டாரிஃப்னால மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து இந்த ஜவுளித்துறை, இந்த மாதிரி டைமண்ட் கட்டிங், இது போன்ற தொழில ஈடுபட்டிருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ. இப்ப திருப்பூர் போன்ற நகரங்கள்ல வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால கட்டாயம் அவர்களுக்கு ஒரு போக்கஸ் இந்த பட்ஜெட் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வந்து வேறு மாற்று வழிகள், அதாவது சந்தை விரிவாக்குதல் அப்படிங்கிறது வேற, பினான்சியலி அவர்களுக்கு வந்து இந்த கடுமையான காலகட்டத்தை வந்து கடந்து மீண்டு சென்று திரும்பியும் அவர்கள் வர்த்தகம் செய்வதற்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா அதனால வேலை வாய்ப்பு இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்க. திருப்பூர்லயே நம்ம பார்க்கணும், பல நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து சம்பளம் கொடுக்க முடியாமல் அவர்கள் வேலையாட்களை எல்லாம் திருப்பி அனுப்பிவிட்ட எல்லாம் பார்க்கிறோம். அதனால எம்எஸ்எம்இ துறை, அது முக்கியமாக இந்த ஏற்றுமதி துறையில இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களுடைய அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து அதை நம்பி பல தொழிலாளிகள் இருக்காங்க. வட மாநிலத்திலிருந்து இங்கே வந்து அவர்கள் அதை நம்பி இருக்கக்கூடிய ஏராளம். அதனால இது நிச்சயமாக அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறை என்பதால் அரசு நிச்சயமாக இந்த பட்ஜெட்ல கவனத்தில் கொள்ளும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துல அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கைன்னு சொல்லலாம்.